பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்தில் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே பிரசங்கத்தை கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் அளவில்லாமல் நிரப்பட்டும் ராஜா. தேவரீர் அப்பா, இந்த பிரசங்கத்துக்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில் ஆர்வத்தோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையால் இடை கட்டுவீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க, கூடவே இரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சியோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான வார்த்தையை இந்த காலை வேளையில நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்றைய தினத்தில் கர்த்தர் சொல்றார், சியோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு, தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது. என்னன்னா, இந்த வார்த்தையை எழுதும்போது, சகரியா தீர்க்கதரிசி எழுதும்போது 500 ஆண்டுகளுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை அவர் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து, ரட்சகராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அப்படிதான், எல்லா காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போற காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சகரியாக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. ரட்சகர் நம்ம இடத்துல வரப்போகிறார் என்பதை 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். இந்த 500 ஆண்டுகள், இவருக்கு அப்புறம் வருகிற அந்த 500 ஆண்டுகள்ல ஜனங்கள் தேவனை அறியாம பலவீனத்தோட, அவர்கள் பல கட்டுகளோட காணப்படுவார்கள். அவர்கள் எல்லா ரட்சகரை இழந்தவர்களாக ஒன்றுமில்லாமல் இருப்பாங்க. அவர்களை ரட்சிக்க நீதியோடும் நியாயத்தோடும் தேவன் வருவார், ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வருவார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியினோடு அவர் வருவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் 500 ஆண்டுகளுக்கு பின்பதாக மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை அவர் முன் அறிவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த வசனம் ஒன்று போதும், நம்முடைய வாழ்க்கையிலும் வரப்போகிற தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது அப்படியே தத்ரூபமாக நிகழ்ந்தேறியது. பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 2, 3 அதில் தொடர்ந்து நம்ம 7, 8 தொடர்ந்து வாசிச்சோம் என்றால், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பவனி வந்த விதத்தை அவ்வளவு நேர்த்தியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டிற்கு காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து எடுத்து கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு திட்டமாய் ஒரு வெளிப்பாடாக சகரியா சொல்லுகிறார். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனத்தில் வாசிச்சோம்னா, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அது அப்படியே நடந்தது, இது எல்லாம் நடந்தேறியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சகர் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த கட்டப்பட்ட கழுதையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே ஒரு கழுதையை காண்பீர்கள், அதோடு குட்டியும் காண்பீர்கள். அது கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த கட்டப்பட்ட கழுதையை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கட்ட அவிழ்க்கும் போது ஒரு சம்பவம் நடக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, ஏன் அந்த கழுதையை நீங்கள் கொண்டு போகிறீங்க, எதுக்கு கட்ட அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டால்,
அது தேவனுக்கு தேவைன்னு நீங்க சொல்லுங்க, அப்பொழுது அவர்கள் அதை விட்டு விடுவார்கள் என்று. அப்படியே அந்த சம்பவம் நிறைவேறுகிறது. இவர்கள் போகிறார்கள். அங்கே போன உடனே அந்த கழுதை கட்டி இருக்கிறதை காண்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் இன்றைய தினத்தில் கட்ட அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ரட்சகர் ஏன் வந்தார்னா, நிறைய காரியத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். வியாதியில, பலவீனத்துல, சோர்வுல, பயத்துல, எல்லா விதமான பிசாசுடைய கிரியில கட்டப்பட்டவர்களாக நம்ம விடுதலையாய் வாழ முடியாத அளவுக்கு நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாய் விழுந்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை செய்ய முடியல, எழுந்து அடுத்த காரியத்தை நடத்த முடியல, பயந்துட்டு நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கடந்து வருகிறார். நீங்கள் அப்பேற்பட்ட அந்த பலவீனத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. அல்லேலூயா. இயேசு வந்த வழியெல்லாம் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன தெரியுமா? இதுதான், என்கிட்ட வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அவைகளை உங்களிடத்துல நான் வந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று. இங்க பார்க்கிறோம், அவிழ்த்து விடுங்கள், அதை எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் பலவீனத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, சாபத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, கட்டுகளோடு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். சங்கீதம் 107:6 பார்க்கிறோம், இக்கட்டான சூழ்நிலையும் அவர் கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இக்கட்டின் சூழ்நிலை இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தேவை என்று, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே அவ்விதமாகவே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்கே கழுதை குட்டியும் கொண்டு வருகிறார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களை மட்டும் அழைக்கல, உங்க குடும்பத்தையும் தேவன் வேலையடைக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தையும் தேவன் தன்னிடமாய் அழைக்க விரும்புகிறார். என் தேவனாகிய ரட்சகர் வந்தா நீங்க மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பிரசங்கத்தை கேட்கிறவருடைய வீடுகளில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படி காப்பாற்றுறது, என் பிள்ளையை எப்படி விடுதலை ஆக்குறது என்று ஒரு மன உளைச்சல் இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிரசங்கத்து மூலமாய் உனக்கு வருகிறார். சீயோன் குமாரத்தியை நீ மகிழ்ந்து களிக்கூறே, இன்றைக்கு நீ என்னிடத்தில் வந்திருக்கிற, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். கட்டு அவிழ்க்கப்பட்டவர்கள் தேவாலயத்துக்கு வரும்போதே ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த கட்டுகளை அவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை கடந்து எங்கே வருகிறது? இயேசுவிடத்தில் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 21:7-8 நம்ம வாசிக்கும்போது, கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். கழுதை, கட்டப்பட்ட கழுதை இயேசுவிடத்தில் வருகிறது. இயேசுவிடத்தில் வந்த உடனே என்ன நடக்கிறதுனா, அங்கே கழுதைக்கு அந்த வஸ்திரங்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வஸ்திரத்தை அந்த கழுதை மேலே போடுறாங்க. அடுத்து வழியிலெல்லாம் வந்து அந்த வஸ்திரத்தை விரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கிறது. இதுவரைக்கும் அந்த கழுதைக்கு இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது. ஏன்னா கட்டப்பட்டிருக்கிறது. அது வந்து வாகனமா மற்றவங்க அது பொதி சுமக்கிறதாக, பல அழுக்கு துணிகளை சுமந்ததாக, பல விதமான ரூபங்கள் அது சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து வீட்டு எஜமானுக்காக கட்டப்பட்டு அது வீட்டு வாசல்லையே கிடக்கும். அப்பேற்பட்ட ஒரு கழுதையை தேவன் தனக்காக எடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு மேன்மை வருகிறது. இதுவரைக்கும் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் வித்தியாசமாய் காண்கிறது. புது வஸ்திரத்தை போடுகிறார்கள், அந்த வஸ்திரத்தை வழியில விரிக்கிறார்கள். அது சாதாரண கல்லு மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு கழுதை இன்னைக்கு அந்த வஸ்திரத்தின் மேல நடக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இந்த காரியத்தை தேவன் நம்மிடத்துல வைக்கிறார். பாருங்க, நம்ம கட்டப்பட்ட நிலையில இருக்கும்போது எத்தனையோ காரியங்களை குறித்து அழுதிருப்போம், புலம்பிருப்போம், நம்ம என்னென்னமோ சூழ்நிலை விழுந்திருந்தோம். ஆனா அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்து நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனிடத்துல வரும்போது, நீங்க இந்த பிரசங்கத்தின் மூலமா நீங்க தேவனிடத்துல வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை காண செய்வார். அல்லேலூயா. புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற செய்வார். இதுவரைக்கும் காணாத ஒரு காரியம் பாருங்க. அந்த கழுதை அதே ஊர்ல தான் இருக்கு, அவமான சின்னமா இருக்கிறது. அது சில காரியங்கள்ல வந்து தகர்க்கப்பட்ட ஒரு கழுதியாக, தவிர்க்கப்பட்ட ஒரு கழுதியாக இருந்தது, கட்டப்பட்டு ஓரமாய் நிற்கப்பட்ட கழுதை. ஆனா இயேசுவிடத்துல வரும்போது அநேகர் அறியப்பட்ட கழுதியாய் மாறுகிறது. இயேசுவை சுமக்கிற ஒரு மகிமையை பெறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய மாற்றம் எங்க வருதுன்னா, இயேசு கிட்ட வருகிறது. இயேசு கிட்ட வந்த உடனே வருகிறது. நீங்கள் இயேசுவிடத்துல வரும்போது உங்க வாழ்க்கையில, நீங்க இருக்கும் வீடுகளில், நீங்கள் இருக்கும்
வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கும் உறவுகளுக்கு மத்தியில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. என் தேவன் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அங்கே வசனத்தில் பார்க்குறோம் பாருங்க, அந்த கழுதை வரும்போது வேறு சிலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வழியிலே அது நடந்து வருகிற வழியெல்லாம் விரித்து கொண்டே வந்தார்கள். அல்லேலூயா. நமக்கு கனத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமக்கு கனத்தை கொடுக்கிறாரு, நமக்கு பலனை ஆண்டவர் கொடுத்து இந்த ஜனங்களை நம்ம நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் நம்மளை சாட்சியாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆமென். அறியப்படாத கழுதை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது என்றால் அது இயேசு ஒருவரால் தான். ஆமென். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு மூலையிலிருந்து இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அடுத்ததான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த கழுதை கடந்து வரும்போது ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 9வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான வழியில நம்ம பார்க்கிறோம், அந்த கழுதை கடந்து வரும்போது இயேசுவானவர் அந்த வழியில அந்த கழுதையின் மேல் பவனித்து வரும்போது எல்லா ஜனங்களும் எப்படி சொல்லுகிறாங்க? முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஓசனா ஓசனா என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். அநேகர் முன்னடக்கிறார்கள். ஒரு பெரிய மகிமையும் ஒரு பெரிய மேன்மையும் அந்த இடத்துல உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். அவர் இடத்துல நாம் வரும்போது அவருக்கு கிடைக்கிற மகிமை, அவருக்கு கிடைக்கிற மேன்மை அந்த கழுதைக்கு கிடைப்பது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனிடத்தில் வரும்போது அவர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பனைமரம் போல நாம் செழித்து ஓங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கண்டிராத ஒரு காரியம் அந்த கழுதை காண்கிறது. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காட்சி அது பார்க்கிறது. அப்பேற்பட்ட மேன்மையும் மகிமையும் இந்த வேளையில் அந்த கழுதைக்கு கிடைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடியேனையும் கர்த்தர் அப்படித்தான் எடுத்து பயன்படுத்தினார். ஒன்றும் இல்லாமல் கட்டப்பட்டிருந்த பாவத்தில் கட்டப்பட்டிருந்த அடியேனை கர்த்தர் கட்டவிழ்த்து இன்றைக்கு அவருடைய வார்த்தையை சுமந்து செல்ல ஆண்டவர் எனக்கு அந்த கிருபைகளை கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார், உங்கள் பாவ கட்டுகளை அவிழ்ப்பார், தேவையற்ற பயங்களை அவிழ்ப்பார், பிசாசின் கிரியைகளை அழிப்பார். எல்லாவற்றையும் அழித்து உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் மீது பவனி வர கர்த்தர் விரும்புகிறார். எல்லா விதத்திலும் நீ சாட்சியா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் பெரிய சித்தம் கொண்டிருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். வசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் உன் வாழ்வை ஆண்டவர் துளிரச் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீதியின் தேவன் உங்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே, அவருடைய சமூகம் தாமே உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். கட்டப்பட்டு இருந்த அந்த நிலையை கர்த்தர் மாற்ற கர்த்தராலே மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் மாற்றினார், பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் முகமுகமாய் பேசியிருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமா, என் கர்த்தர் எல்லா காற்றிலும் என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசித்தீங்கன்னா பெரிய காரியங்களை நீ காண்பீர்கள், பெரிய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இப்பொழுதும் இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே எங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை விடுதலையாக்கும்படியாக, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நீர் கடந்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 அப்பா. இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகள் யாராகிலும் இருந்தாலும் சரி அப்பா, கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்ட அவிழ்த்து போடுகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர் ஐயா. இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவர் இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மண்டையில் வந்தவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாத்தியம், ஒரு மிகப்பெரிய மகிமையும் வைக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, இந்த உலகத்தில் சாட்சியா நடத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. ஏசப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா வியாதி பலவீனங்களை நீக்கி பூரண சுக ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.